ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபி குட்டி சேனல். இன்றைக்கி வீட்டில் சூப்பரான கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். 800 கிராம்ஸ் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வைங்க. ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, புதினா கொஞ்சம், 5 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆன பிறகு 75 கிராம்ஸ் நெய் எடுத்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அதாவது நான் கிளாஸில் இருந்திருக்கேன். 100 கிராம் அளவுள்ள கிளாஸ் அது. ஸோ 2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், நல்லா வறுபடணும். ஒரு 5 நிமிஷமாச்சும் நல்லா எண்ணெயில் பொரிய விடுங்க. இப்போது புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போது 2.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பட்டை கிராம்பு மசாலா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். பெரிய கரண்டியில் 2.5 கரண்டி சேர்த்துக்கலாம். இது 1 கிலோ அளவில் சாப்பாடுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்காக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அளவோடு சேர்த்துக்கோங்க. 1க்கு 2 பங்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பையும் கொஞ்சம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கல் கூட இருக்கணும், அந்தளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி நல்லா கொதி வர விடுங்க. இப்போ கொதி வந்தாச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை கழுவி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து விட்டுட்டு கலந்து விடுங்க. உப்பும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறுபடியும் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2 கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ தம்முக்கு வச்சிடலாம். நல்லா தண்ணி வற்றிருச்சு. கீழே தோசைக்கல் வச்சுருக்கேன். மேலே மூடி போட்டு குக்கர் வெயிட்டுக்காக நான் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வச்சு தம்முக்கு வச்சாச்சு. சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். செம்ம சூப்பரான டேஸ்டியான கிச்சடி ரெடி. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷும் கூட. எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷாக பால் கறி, கொத்தவரங்காய் பால் கறி செஞ்சுருக்கோம். தக்காளி கடையில் வச்சுருக்கோம். கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.